தமிழ்நாடு 2026 சட்டமன்ற தேர்தல் களத்தில் இப்போது 3 முக்கிய மையங்கள் உருவாக இருக்கின்றன. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலினுடைய வாக்குப்பதிவு நடைபெற இன்னும் ஒரு வார காலமே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில், இன்றைய காலகட்டத்தில் 3 மிக முக்கிய மையங்களாக உருவாகி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான கூட்டணியும், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் NDA தலைமையிலான கூட்டணியும், விஜய் அவர்களினுடைய தாவேக மற்றும் சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சி, இதனை முழுமையாக தரவுகளோடு, கிரவுண்ட் ரியாலிட்டியோடு, கேம்பெயின் எவ்வளவு வீரியமாக சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிற பல விஷயத்தை பற்றி இன்றைய காணொளியில் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். தற்போதைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வாறான ஒரு எட்ஜில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அவர்களுக்கு இந்த தேர்தல் 2026 தேர்தல் மிக முக்கியமான ஒரு தேர்தலாக இருக்கிறது. அவர்கள் வைத்திருக்கக்கூடிய டெல்லிக்கு எதிரான ஒரு அரசியல் களத்தை மிக வீரியமாகவும் மிக சூடாகவும், களத்தில் அக்னி வெயிலை தாண்டியும் அவர்களுடைய அரசியல் வெயில் தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இதில் மிக முக்கியமாக கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜியாக அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு என்கிறத டோர் டு டோராக மிகப்பெரிய ஒரு மொபிலைசேஷனை பண்ணதை நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி வெல்ஃபேர் மெஷரை பொறுத்தளவுக்கு ரொம்ப ஹெவியாக அவர்களுடைய வெல்ஃபேர் மெஷர்ஸை கண்டிப்பாக ஒட்டுமொத்தமாக காலச்சூழ்நிலையில் இன்றைக்கு ஒரு மேனிஃபெஸ்டோவை வைத்து பெண்களுக்கு 2000 ரூபாய்க்கான கூப்பன்களை கொடுத்ததாக இருக்கட்டும், அந்த அறிவிப்பாக இருக்கட்டும், இல்லைனா ஃப்ரீ லேப்டாப் போன்ற பென்ஷன் இன்க்ரீஸ் போன்ற பல விஷயங்களை இன்று அரசியல் தாண்டி பல்வேறு சமூக சூழ்நிலையில் வாழக்கூடிய பல்வேறு மக்களுக்கு சென்று சேரக்கூடிய இந்த நலத்திட்டங்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உத்வேகமாக இருக்கிறது. அதுபோக பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் வேலைவாய்ப்பு திட்டங்களை முன்வைத்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு பலமாக பார்க்கப்படுகிறது. ஸ்ட்ரென்த்தாக பார்க்கும்போது அவர்களுக்கு மிக முக்கியமாக ஸ்ட்ராங்கான ஒரு பூத் லெவல் ஸ்ட்ரக்சர் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடியது மிகப்பெரிய ஒரு பலம். அதே மாதிரி அவர்கள் பெண்களுக்கும் ஏழை வாக்காளர்களுக்கும் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்ரதத்தன்மையுடையான சாலிட் சப்போர்ட் அந்த வெல்ஃபேர் மெஷர்ஸ் மூலியமாக, நலத்திட்ட உதவிகள் மூலியமாக கொடுக்கக்கூடியதும் அவர்களுடைய மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுகிறது. அதை எல்லாம் தாண்டி கூட்டணி பலம், மிகப்பெரிய ஒரு கூட்டணியை, வலிமையான கூட்டணியை கட்டமைத்தது மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தாக பார்க்க வேண்டும். வீக்னஸ் என்பது கண்டிப்பாக ஆன்டி இன்கம்பென்சி ஓட் எப்பவும் இருக்கக்கூடிய அந்த 5 ஆண்டு கால ஆட்சியினுடைய ஃபெட்டிக், அதனுடைய ஒரு தாக்கம் கண்டிப்பாக இருக்கும். அதையும் தாண்டி ஆப்போசிஷன் வைக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் முன்வைக்கக்கூடிய அந்த ஊழல் குற்றச்சாட்டுகளையும் எதிர்கொள்ள வேண்டியதும் அவர்களுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. ஆனால் எந்த ஊழலுமே இதுவரைக்கும் எந்த விதத்திலையும் அது யூனியன் கவர்மெண்டினுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு உட்பட்ட பல்வேறு அமைப்புகள் முன்னெடுத்த எந்த இடத்துலையுமே அவர்களுக்கான ஊழல் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படாததுமே இவர்களுக்கான மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தாகவும் பார்க்க வேண்டும். ஆனால் கிரவுண்ட் ரியாலிட்டி, கள நிறுவனம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, பல இடங்களில் ஸ்டேட்டஸ் கோ மூடு தான் இருக்குது. அதே மாதிரி வெல்ஃபேர் இம்பேக்ட் வந்து கண்டிப்பாக மிக முக்கியமான ஒரு உத்வேகத்தை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தேர்தல் அரசியலினுடைய கடைசி கட்டத்தில் வாக்குப்பதிவு நடைபெறும் நாள் அன்னைக்கு மிக தெளிவாக தெரியும் அப்படிங்கிறது ஒரு பார்வை. தாவேகா ஒரு ஓட் ஸ்பிளிட் ஆகும்போது டிஎம்கேக்கு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கிறதும் மிக முக்கியமாக நம்ம பார்க்கணும். தற்போது ஓவரால் லீடிங் பொசிஷனில் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது அப்படிங்கிறதான் நம்மை போன்றவர்களுடைய மிகப்பெரிய ஒரு ஸ்திரதமான ஒரு வாதமாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி, அதுவும் ஓரளவுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கொண்டு வந்து அமைந்த இந்த கூட்டணியில் அது ஒரு டஃப்பான ஃபைட்டை கொடுக்குதோன்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு களத்தில் ஒரு ஃபைட்டை கொடுக்கறது இந்த தேர்தலில் பார்க்குறோம். மிக முக்கியமாக அவர்கள் கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜியாக மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்லோகனோட தமிழக வாக்காளர்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். மிக முக்கியமாக அவர்களும் பல்வேறு விதமான தேர்தல் வாக்குறுதிகளையும், விமனுக்கான பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும், அதே மாதிரி பல்வேறு கடன்களை நாங்கள் தள்ளுபடி செய்வோம், அதே மாதிரி ஃப்ரீ கேஸை கொடுப்போம், ஃப்ரிட்ஜை கொடுப்போங்கிற போன்ற பல்வேறு வாக்குறுதிகளோடு தமிழக வாக்காளர்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உண்டான மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுகிறது ஆன்டி டிஎம்கே ஓட்டுங்கிறது எப்போவுமே ஒரு கன்சால்டேட் ஆகிறது. இயற்கையான ஆப்ஷனாக அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்போவுமே இருந்திருக்குது. அதே மாதிரி அவர்களுக்கு உண்டான கிராமப்புறங்கள்லையும் அதே போன்று பல்வேறு
இனக்குழுக்களாக அல்லாமல் ஜாதிய ரீதியான ஒரு ஓட் பேங்கையும் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எப்பவுமே ஒரு கோராக இருந்திருக்கிறது. அதே சமயம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த அலைன்ஸ் சப்போர்ட் என்ன கொண்டு வரும் அப்படின்னா, ரிசோர்ஸையும் ஒரு நரேட்டிவ செட் பண்றதுக்கு மெயினாக அவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். ஸ்ட்ராங்கான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய ரிசோர்ஸே அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வீக்னஸ்ன்னு சொல்லப்போனா கண்டிப்பாக லீடர்ஷிப்போடைய கரிஷ்மா கேப் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அளவுக்கு இருக்குதான்னு கேட்டிங்கன்னா, அங்க மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். கடந்த தேர்தல்ல தோல்வியினோட மொமெண்டம் வந்து கண்டிப்பாக இந்த தேர்தல்கள்ல பிரதிபலிக்கும். ஏன்னா, தொடர்ச்சியாக 10 தோல்வி பழனிசாமி அவர்கள் அப்படிங்கிறத திமுகவினுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும், துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தொடர்ச்சியாக முன்வைத்து வரக்கூடிய இந்த காலகட்டத்தில, அந்த 10 தோல்வி பழனிசாமி அவர்களுடைய அந்த ட்ராக் ரெக்கார்ட் எப்படி ஆகப்போகுது அப்படிங்கிற அந்த ஒரு நரேட்டிவ செட் பண்ணது மிகப்பெரிய ஒரு வீக்னஸாக அமையும். ஆனால் கிரவுண்ட் ரியாலிட்டிய பொறுத்தளவுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சில பகுதிகள்ல ரொம்ப க்ளோஸ் ஃபைட்டாக இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் ஓவராலா டிஎம்கேக்கு எதிரான முழு வேவ் இல்ல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. செகண்ட் பொசிஷனுக்கு போட்டி கொடுக்கிற ஒரே பெரிய பார்ட்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று சிந்தனையுமே கிடையாது. அடுத்ததாக திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நேர் எதிராக இன்றைக்கு தாவேகா திரு விஜய் அவர்களுடைய ஒரு கேம் சேஞ்சராக இருப்பார் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா, இன்னும் அது வந்து முழுமையான ஸ்ட்ரென்த் இல்ல அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தெரிய வருகிறது. அதே சமயம் ஒரு சோலோவாக கண்டெஸ்ட் அலைன்ஸ் இல்லாமல் அவர் பங்கெடுக்கக்கூடிய தேர்தல், சில ராலி வந்து கேன்சல் செய்தது மிகப்பெரிய ஒரு பிழையாக கருதப்படுகிறது. மிகப்பெரிய ஒரு அவருக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்ன்னு முன்வைக்கப்படுகிறது. இளைஞர்களுடையதும், ரசிகர்களுடைய பேஸ் இருக்கிறது மட்டும்தான். ஆனா சில இடங்கள்ல விஜயோட ஃபேக்டர் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட, மைனாரிட்டி ஓட் வந்து ஸ்ப்ளிட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது. இவர் வந்து கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு செல்லக்கூடிய திமுகவினுடைய வாக்குகளை பிரிக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் தான் அதிகமாக உண்டு அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். அதே சமயம் தாவேகாவுக்கும் சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சிக்குமான அந்த ஒரு போட்டி களத்தில் நிதர்சனமாக தெரிகிறது. 3ஆம் இடம் யாருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு பொசிஷனிங்ல வீக்னஸ்னு கண்டிப்பாக கிரவுண்ட்ல கேடர் வந்து ரொம்ப வீக். கிரவுண்ட் லெவல்ல கேடர்ஸோடைய சப்போர்ட் எதுவுமே இல்ல. ஏன்னா எலக்ஷனை பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பூத் வாரியாக செல்ல வேண்டியது அவசியம். அந்த ஒரு கிரவுண்ட் கேடர் லெவலில் மிகப்பெரிய ஒரு ஓட்டை விழுந்திருக்கிறத நமக்கு களத்திலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு தகவலும் தெரிவிக்கிறது. மிகப்பெரிய ஒரு கட்சிகளுக்கு சமமான கேம்பெயின் வந்து சுத்தமாக இல்லை அப்படிங்கிறது தான் கிரவுண்ட் ரியாலிட்டி. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எலெக்ஷனுங்கனால ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் அவர்களுக்கான குறைவு. பட் இது காலப்போக்கில் அது மாறதுக்குரிய வாய்ப்புகளும் உண்டு. ரியல் இம்பாக்ட்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக 8 to 10 விழுக்காடான வாக்கு சதவீதத்தை இவர்கள் கைப்பற்றுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கும் இரண்டுக்குமான ஒரு டேமேஜ் கண்ட்ரோலாக கண்டிப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். ஆனால் அதிகமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு செல்லக்கூடிய ஓட் ஸ்பிளிட் தான் அதிகமாக தாவேகாவுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மிக முக்கியமாக கிங் மேக்கரா ஓட் ஸ்பிளிட்டரா அப்படிங்கிறத அந்த ஒரு கான்டெக்ட்ல வின்னராக வாய்ப்பு வந்து கண்டிப்பாக குறைவு அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான உண்மை. நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானை பொறுத்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்டேபிள் ஆன ஒரு லிமிட்டடான ஒரு குரோத்தை ஒவ்வொரு தேர்தலிலும் அடைந்து கொண்டே வந்திருக்கிறார். தமிழ் நேஷனலிசம், என்விரான்மெண்டல் ஃபோக்கஸை வைத்து அவர்கள் முன்வைக்கக்கூடிய கேம்பெயின் ஒட்டுமொத்தமாக காலம் தாழ்ந்து அவருக்கான ஒரு ஸ்திரத்தன்மையை, அவர்களுக்கான ஒரு ஸ்டெபிலிட்டியை கொண்டு வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். மிக முக்கியமாக ஸ்ட்ரென்த்துன்னு பார்க்கும்போது ஒவ்வொரு தேர்தலிலும் ஒரு பலமான ஒரு கூட்டணியை அமைக்காமல் தனியாக நின்று பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சரிசமமான சீட்களை கொடுத்து முன்வைக்கக்கூடிய ஒவ்வொரு தேர்தல்களிலும் அவர் எடுத்து வைக்கக்கூடிய வாதங்களும் அத்தனையுமே மக்கள் மத்தியில் ஒன்றன் பின் ஒன்றாக நிலைநிறுத்தப்படுகிறது. அதே மாதிரி டெடிகேட்டடான ஓட் பேங்க்னு பார்க்கும்போது 5 to 8 விழுக்காடை அவர் ஒவ்வொரு தேர்தல்களையும் சரிசமமாக கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு 8 விழுக்காடுங்கிறது இந்த தேர்தலில் அது இன்க்ரீஸ் ஆகிறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது. வீக்னஸ்ன்னு பார்க்கும்போது கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சிக்கு அது எக்ஸ்பேண்ட் ஆக முடியாத ஒரு நிலையை வந்து அது தேர்தல் அரசியலில் புகுத்துறதுக்குரிய வாய்ப்புகளை நாம் பார்க்குறோம். ஒட்டுமொத்தமாக ஓட் ஸ்பிளிட்டராக நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார். இந்த தேர்தலிலும் அவர் ஓட் ஸ்பிளிட்டராக மட்டும்தான் பயணப்படுவார் அப்படிங்கிறது தான் நம்மளை போன்றவர்களுடைய பார்வை. அடுத்தடுத்த தேர்தல்களில் அவர் முன்வைக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி, ஒட்டுமொத்தமாக அவர் களத்தில் முன்வைக்கக்கூடிய அந்த பரப்புரை அரசியல் வந்து தமிழக மக்களிடம் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டே வந்திருக்கிறது. இனி வரக்கூடிய காலங்களில் அவர் 20 விழுக்காடுகளுக்கு மேலாக அவர்களுடைய ஒட்டுமொத்த தேர்தல் வாக்கு சதவீதம் போகும்போது அவர் வின் ஆகக்கூடிய அந்த சீட்டினுடைய அளவுகளும் இன்னும்
மென்மேலும் உயரக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகம். ஒட்டுமொத்தமாக யார் முன்னிலை இந்த 2026 தேர்தல் இன்னும் ஒரு வார காலமாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் முதல் இடத்தை திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங் ஆர்கனைசேஷனாக வெல்ஃபேர் ஸ்கீமை மட்டுமே வைத்துக்கொண்டு டிவிகேவினுடைய ஓட் ஸ்பிளிட் அட்வான்டேஜை வைத்துக்கொண்டு முதலிடத்தில் இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறத மறுக்காமல் சொல்லலாம். இரண்டாவதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அலைன்ஸ் கண்டிப்பாக ஆன்டி இன்கம்பன்சியோடைய லெவரேஜ் இருந்தால் கூட, ஆனால் வேவ் இல்லாத காரணத்தால் இரண்டாவது இடத்தை தக்க வைக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்குது. மூன்றாவதாக ஹைப் அதிகமாக கிரவுண்ட் எக்ஸிகியூஷன் குறைவாக உள்ள தாவேகா மூன்றாவது இடத்துக்கான முன்னேற்றத்தில் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுலையும் நம்மளால் அறுதிட்டு கூற முடியும். நான்காவதாக ஃபிக்ஸடாக ஒரு ஓட் ஷேரை வைத்திருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி ஸ்டெடியான ஒரு குரோத்தை முன்னேக்கி கொண்டு போகும்போது நான்காவது இடத்தை அவர்கள் கண்டிப்பாக கடந்த தேர்தல்களில் வாங்கின 8 விழுக்காடுகளிலிருந்து இந்த வாட்டி 9 to 10 விழுக்காடுகளுக்கு அதிகமாக வாங்கினார்கள் என்றாலே மிகப்பெரிய ஒரு அவர்களுடைய பலம். இந்த தேர்தலில் வின்னர் யார் என்பதை தீர்மானிப்பது தாவேகா யாருடைய ஓட்டை ஸ்பிளிட் செய்கிறது அப்படிங்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஓட்டை ஸ்பிளிட் செய்யும் போது கண்டிப்பாக டிஎம்கே ஒரு லேண்ட்ஸ்லைடான ஒரு வெற்றியை பெறுவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. டிஎம்கேயோடைய ஓட்டை ஸ்பிளிட் பண்ணும்போது அங்கே ஒரு டைட்டான கான்டெக்ஸ்ட் உருவாகிறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகம். தற்போதைய கேம்பெயின் மொமெண்டம் அடிப்படையில் பார்த்தோம்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு லீடை கிளியரான ஒரு எட்ஜை கண்டிப்பாக பெற்றிருக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு வாக்குகளையும் சேஸ் செய்து கொண்டிருக்கிறது. டிவிகே ஒரு டிசைடிங் ஃபேக்டராக மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது. எது எப்படியோ 2026 தேர்தல் நடைபெற இன்னும் ஒரு வார காலமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழக மக்கள் யாரை தேர்ந்தெடுத்தாலும் அவர்கள் 5 ஆண்டுகளை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேபிளான சமூக நீதி பார்வையில் இருக்கக்கூடிய தமிழக மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்கக்கூடியவர்களை மட்டும்தான் தேர்ந்தெடுப்பார்கள் அப்படிங்கிறது நம்மளை போன்றவர்களுடைய ஒரு ஆணித்தனமான ஒரு பார்வை. அடுத்தடுத்த காணொளியில் உங்களை நாளை சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் லீடர்ஸ் சேனலுடன். நன்றி, வணக்கம்.